உங்களுக்கு பரிகாசம் தான். சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுறேன்னா குருட்டு சுந்தரம் பிள்ளை காலையில சபலமா பழகி ரசிக்கிற வயசு போய் பார்த்து ரசிக்கிற வயசு வந்துருச்சுல்ல? இல்ல கதிர்வேலு, இத்தனை பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டியிருக்க, யாருக்காவது வாழ்வு கொடுக்கலாமான்னு பாக்குறேன். அவங்கவுங்களுக்கு வாழ்வு எங்கெங்கயோ இருக்கு ஐயா, நீங்க ஒண்ணு வாழ்வு கொடுக்க வேண்டாம். ஏன் கதிர்வேலு, இப்ப எனக்கு என்ன வயசாச்சு? 3 மைல். எதுக்கு? சுடுகாட்டுக்கு. என் மாதிரி உடம்புக்கு நான் காதல் பண்ண கூடாதா ஐயா? தாராளமா செய்யுங்க ஐயா. சின்ன பசங்க எல்லாம் சினிமா டிராமான்னு போயிடுறான். இப்ப கிழவனுக்கு தானே காதல் டூயட் பாடிக்கிட்டு இருக்கீங்க. கதிர்வேலு, நீ சும்மா விளையாடுற. ஆமா, கிச்சடிக்கா டிராமாலாம் பண்றாங்க. பாவம், அதுகளுக்கு வீட்டுல வசதி இல்லைன்னு குளத்துல வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கு. அதை போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா ஐயா? மறுபடியும் பார்த்தா கண்ணை குத்தி போடுவோம், ஜாக்கிரதை. கதிர்வேலு, இந்த கிராமத்திலே அழகான பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி காட்டல. என் பேரு சூருட்டு சுந்தரம் பிள்ளை இல்ல. லட்சுமி, ஐயா நீ ஏமா வெளியே வர்ற? யாருக்கிட்ட 4 நாள் கொடுத்தா தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க, கொண்டா அப்படி. ஐயோ வேண்டாம், அம்மா திட்டுவாங்க. பரவாயில்ல குடும்பா, உன் கல்யாணத்துக்கு நான் தானே தண்ணி தூக்கி ஊத்த போறேன். பத்தலைன்னா உனக்கு வர்ற மாப்பிள தலையில 2 குடத்தை வச்சிடறேன், கொண்டா அப்படி. ஏண்டி பத்மா, பாத்தியா கூட பிறக்கலன்னாலும் லட்சுமி கிட்ட தங்கச்சி தங்கச்சின்னு உசிரியே வச்சிருக்கிறாரு நம்ம கதிர்வேலன்னு. நமக்கு சொல்லு, அண்ணன் தம்பி 5-6 பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணுன்னு ஒண்ணு இருந்தா 4 பேர் கேட்கத்தான் செய்வாங்க. ஆனா யார் கேட்கறது, யாருக்கு கேட்கணுங்கிறதெல்லாம் இல்லையா? கருவேப்பிலை கொத்து மாதிரி நான் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். அது ஒரு நல்ல இடத்துல படிச்ச பையனா பார்த்து கட்டி கொடுக்கணுங்கிறது தான். எனக்கு படிப்பு இல்லைன்னு சொல்றேன், அவ்வளவுதானே? வாஸ்தவம் தான். நான் ஒரு கை நாட்டுக்காரன் தான். ஆனா அதுலயே 4 லட்சம் சம்பாதிச்சிருக்கிறேன். தெரியுமா உனக்கு? ஐயோ, உங்க அந்தஸ்துல எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனா அவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு நாங்க லாயக்கில்லை. இப்ப என்னதான் சொல்ற? சொல்றத விளக்கமா சொல்லு. முகத்தை முடிக்கிற மாதிரி நேரடியா சொல்லக்கூடாதுன்னு தான் இவ்வளவு சொல்றேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. லக்ஷ்மி உங்க பொண்ணு மாதிரி. முதல்ல படிப்பு இல்லைன்னு சொன்னேன், இப்ப முள்ள என் வயசு கிட்ட வர்ற, அதுதானே? புரியுது புரியுது. இத பாரு, உன் வீட்டுல வந்து நான் பொண்ணு கேட்டேனே, அதுவே உனக்கு ஒரு கௌரவம் நினைச்சுக்கோ. ஊர்ல உன்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? புருஷன் செத்து 10 வருஷமாச்ச, பூவும் பொட்டும் புது புது புடவுமா கட்டி குலுக்கிறாளே. அண்ணே, அத கூட நான் லட்சியம் பண்ணல. உன் பொண்ணு அழகுக்காகத்தான் நான் வந்தேன். பேசாம சம்மதிச்சுக்கோ. உன் பொண்ணை நான் நல்லபடியா காப்பாத்துறேன். பேசுறதுக்கு இந்த வீட்டுல வேற ஆள் இல்லைங்கிறதுக்காகத்தான் நான் பேசுறேன். பெரிய மனசு பண்ணி இந்த நினைப்பையே விட்டுடுங்க. தகப்பம் மாதிரி அவ கல்யாணத்தை முன்னால நின்று நடத்தி வைங்க. ஆமா ஆமா, ஊர்ல தகப்ப இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் தானே தகப்ப ஆகணும். அண்ணே, மரியாதையா வெளியே போங்க. இதுக்கு மேல நான் பொறுக்க மாட்டேன். ஆம்பளை இல்லாத வீடுன்னு அவங்க இஷ்டப்படி பேசுறதா? இந்த வீட்டுல நான் தான் ஆம்பளை, நான் தான் பொம்பளை. இந்த ஊர்ல என்ன மீறி ஒரு விசேஷம் நடந்துருமா? நீ எவ்வளவு பெரிய மாப்பிளைய பார்க்க போறேங்கிறத நானும் பார்க்கிறேன். மீறி மீறி போன அந்த கீழுக்கு பையன். ஐயோ, உன் மகன் பெரிய பிக்காசோ. ஐயோ, ஏன்டா அந்த மாதிரி வீட்டு செவத்தெல்லாம் கெடுக்கிற? இப்பதான்டா கடன் வாங்கி சுண்ணாம்பு அடிச்சேன். ஏன் பிள்ளை கட்டி போட்டுறீங்க? இவனுக்கு இருக்கிற புத்தி யாருக்கு இருக்கும்? அதானே, அப்பா புத்தி அப்படியே இருக்கு இல்லம்மா? அந்த புத்தி அப்பவே இருந்தா உங்க அம்மாவை ஏன் நான் கல்யாணம் பண்றேன்? கல்யாணத்தும் போது என்கிட்ட கேட்டிருந்தா அப்பவே வேண்டாம்னு சொல்லிருக்கேன். ஆமாண்டா கண்ணு, இத போய் வெளியில சொல்லாத. நான் ஏப்பா வெளியில சொல்ல போறேன்? நான் உன் மகன் வெளியில சொல்லிக்கிறது இல்லப்பா, ரொம்ப அவமானமா இருக்கு. பாருங்களேன், என் படத்தை வரைஞ்சு அதுக்கு மீசை வச்சிருக்கான். ஆமா, அம்மா மேல அவ்வளவு ஆசை வச்சிருக்கான். இந்த வீட்டுல அம்மா தானப்பா ஆம்பளை. நானும் ஒரு காலத்துல ஆம்பளையா இருந்தவன் தான்டா. போதும் போதும், உங்க விலாசெல்லாம் அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்பா, எனக்கு ஒண்ணு தோணுதுப்பா. என்னடா கண்ணு? நம்ம அம்மா ஆம்பளையா பிறந்து நீ அவங்களுக்கு பொண்டாட்டியா வந்திருக்கணும்பா. இப்ப மாத்திரம் என்ன ஆமா கண்ணு, நாளைக்கு உனக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? நான் எங்க பிறந்தேன்? அவதாரம் எல்லாம் எடுத்தேன். ஆமாண்டா, வானத்துல ஒரு நட்சத்திரம் வந்தது. இயேசுநாதர் மாட்டு கொட்டாயில பிறந்த மாதிரி நீ அவதாரம் எடுத்திருக்க. இயேசுநாதர் பிறக்கும் போது பக்கத்திலேயே மாடு இருந்த மாதிரி நீ இருந்த இல்லப்பா? ஆமா ஆமா. என்னங்க,
பிள்ளைக்கு நாளைக்கு பிறந்த நாள், அவனுக்கு நிறைய நகை நட்டுகளை எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி மூக்குத்தி போட்டு ஒரு தோடு போட்டு பூ சுத்தி விடு. ஏன்பா என்னையும் ஒன்ன மாதிரியே ஆக்க பாக்குறீங்க? நீ சும்மா இருடா. நீ என்ன அப்பா மாதிரியா? நீ ஆம்பளை சிங்கம்டா. அந்த லட்சுமி கழுத்துல தாலிய கட்டி அவன் இந்த வீட்டுக்கு வரட்டும். அனாதையா வந்த சொந்தக்காரங்களை ஆதரிச்சதுக்காகவா இந்த கிறுக்கு பையனுக்கு இந்த பொண்ணை போய் கேட்க போறேன்? என்ன சொன்னீங்க? என் பிள்ளைக்கு என்னங்க? அவளை வர நாம என்ன குறைஞ்சு போயிட்டோம்? ஆயா உங்ககிட்ட நம்மளால பேச முடியாது. நீ வேணா போய் அவளை கேளு. அவ 2 கொடுத்தா வாங்கிட்டு வா. கேட்கத்தான் போறேன். நாளைக்கு சீனுவோட பிறந்த நாளைக்கு அவங்களை அழைச்சிட்டு அவங்க அபிப்பிராயம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் வரப்போறேன். ஒத்து போனா நல்லது, ஒத்து போகாட்டி சரி, நான் வரேன். பாங்காய் வளர்ந்த பண்பாளர் கதிர்வேலு தேங்காய் உடைக்க சிதறியதே மாங்கா. அப்பா காலையில கடை திறந்தோட முதல் கிராக்கி ஓசி, இன்னைக்கு பூரா ஓசிதான். ஆசி வழங்குகிறேன் ஐயாவே ஏகாம்பரம், ஓசி என என்னை உதராதி. கவிதை மழைகளா பொழியிறியா? உமக்கு தான் நோபல் பரிசு கொடுக்கணும். கத்திலை எனினும் எந்த கவிதையை ரசிக்கும் ஐயா. வெற்றிலை வேண்டுமா உமக்கு? வாடி வதனின் வாய்க்கு ஒரு கட்டு பீடி. ஆமா, புலவேன்னு பேர் வச்சுக்கிட்டாலே தரித்திரமும் கூடவே வருமாயா? திருமகளும் கலைமகளும் ஒன்றாய் இருப்பதில்லையே சுவாமி. போயா, மருமகளும் மாமியாருமே ஒத்து இருக்கிறது இல்ல, அப்புறம் எப்படி அவங்க ஒத்து இருப்பாங்க? போகட்டும், நான் ஒரு தனி கட்டை. உடம்போ குழக்கட்டை, தலையோ திருப்பதி மொட்டை, நெத்தியிலே விபூதி பட்டை, கழுத்திலே உத்தராட்ச கொட்டை, வருகிறான் கொள்ளி கட்டை.